அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். ஏற்கனவே கவிப்பேரரசு வைரமுத்துவின் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற புத்தகத்திலிருந்து சில திருக்குறளை பார்த்திருந்தோம். அந்த புத்தகத்தின் சிறப்பும் அதனோட உரையின் சிறப்பு அம்சங்களையும் பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு ஒரு திருக்குறளை பார்ப்போம். அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்திலிருந்து 15வது திருக்குறள், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கை எடுப்பதுவும் எல்லாம் மலை அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான உரை, பெய்யாது கழிந்து அல்லது மிகுதியாய் பொழிந்து உலகத்தார்க்கு கேடு செய்வதும், அப்படி கேடு செய்து துடிப்பார்க்கு அன்பு செய்து துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதும் என எல்லாமாயிருப்பது மலையாகும் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு. ஒரு கரிசல் நிலத்தில் ஒரு வானம் பார்த்த பூமியில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் மலையை நம்பிய வாழ்க்கை, வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவோம்ல, மலையை நம்பிதான் விவசாயம் இருக்கும். அந்த விவசாய காலத்தில் விதை விதைக்கிற காலத்தில் மழை பொழியாமல் இருந்து அந்த விதை முளைக்காமல் நம்மளை கெடுப்பதும், அறுவடை காலத்தில் மழை பொழிந்து கெடுப்பதும் என கெடுக்கக்கூடிய வேலையை மழை செய்யும். அந்த துன்பத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து ஒரு அன்பை பொழிந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய வேலையும், சரியான விதை விதைத்த காலத்தில் மழை பொழிந்து அறுவடை காலத்தில் பொய்யாமல் இருந்து நம்மை காக்கக்கூடியதும் மழையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது. சற்றொப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் ஒரு விவசாயியின் வாழ்க்கையை, ஒரு வானம் பார்த்த பூமியில் வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கையை, மலையின் சிறப்பை பதிவு செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்ற இருமாப்போடு மீண்டும் அடுத்த திருக்குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.